இன்னும் 2 நாட்களில் கொலை குற்றவாளிகளை பிடித்து விடுவோம். அனுரவின் அமைச்சர் பாராளுமன்றில் சபதம். நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை. 12,000 பேர் பாதிப்பு. 480 வீடுகள் சேதம். இலங்கையில் தொடர்ந்து சரிவை சந்திக்கும் தங்கத்தின் விலை. பவுன் ஒன்று 3 லட்சம் ரூபாவை அண்மித்தது. இலங்கை பாராளுமன்றில் அதிரடி சோதனை நடவடிக்கை. நவம்பர் மாதம் 3 நாட்கள் தொடர் சோதனை என சபாநாயகர் அறிவிப்பு. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கனமழை பெய்யும் வாய்ப்பு. கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை. கொலை குற்றவாளி இஷார செவ்வந்தியை யாழ்ப்பாணத்திலிருந்து கப்பலில் அழைத்துச் சென்ற யாழ்வாசி கைது. துப்பாக்கிகளும் மீட்பு. முல்லைத்தீவில் வெங்குநாந்தி பாம்பு அடையாளம். மிரண்டு போன மக்கள். விரைவில் நாட்டில் போதைப்பொருளை கட்டுப்படுத்துங்கள். சபையில் நாமல் எம்பி கோபம். புலிகளின் காலத்தில் தமிழர் பகுதிகளில் போதைப்பொருள் கிடையாது. கஜேந்திரகுமார் எம்பி பாராளுமன்றில் தெரிவிப்பு. நாட்டில் சிறுவர்களுக்கு பரவும் வைரஸ் காய்ச்சல். அவதானமாக இருக்குமாறு மருத்துவர்கள் கோரிக்கை. யாழ்ப்பாணத்தில் போதைப்பொருள் முக்கிய வியாபாரி கைது செய்ய சென்ற அதிகாரிக்கு 20 லட்சம் ரூபாய் கொடுக்க முயன்ற போதும் அதிகாரி பணத்தை வாங்க மறுப்பு. நவம்பர் மாதத்தில் 3 நாட்களுக்கு பாராளுமன்றம் விசேட பாதுகாப்பு சோதனைக்கு உட்படுத்தப்படும் என சபாநாயகர் பாராளுமன்றத்தில் அறிவித்துள்ளார். அதன்படி நவம்பர் 4, 6 மற்றும் 7 ஆகிய 3 நாட்களில் இந்த பரிசோதனை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வறைகள் மற்றும் ஆடை அலுமாரிகள் உட்பட முழு பாராளுமன்ற கட்டடமும் பாதுகாப்பு சோதனைக்கு உட்படுத்தப்படும். இதற்கிடையில் நவம்பர் 7 வெள்ளிக்கிழமை பாராளுமன்ற கட்டடத்தின் உயர் பாதுகாப்பு பகுதிகளும் பாதுகாப்பு சோதனைக்கு உட்படுத்தப்படும். அன்று பொதுமக்கள் பார்வையிடும் பகுதி விருந்தினர்களுக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்படும் என்றும் சபாநாயகர் அறிவித்துள்ளார். 2025 නොවැම්බර් 7 වෙනි දින සිකුරාදා ගරු මුදල් අමාත්‍යවරයා විසින් 2026 වර්ෂය සඳහා අයවැය කතාව ඉදිරිපත් කිරීමට අදාළ පහත සඳහන් විශේෂ ආරක්ෂක විධිවිධාන ක්‍රියාත්මක කිරීමට පියවර ගන්නා බව සීලුම ගරු පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුන් වෙත මෙයින් දන්වනු කැමැත්තෙමි. 2025 නොවැම්බර් 4 වෙනි අඟහරුවාදා 2025 නොවැම්බර් 6 වෙනි බ්‍රහස්පතින්දා සහ 2025 නොවැම්බර් 7 වෙනි සිකුරාදා යන දිනයන්හි ආරක්ෂක වැඩපිළිවෙළ පහත සඳහන් ආකාරයට සිදු කරනු ලබන බවද දන්වනු කැමැත්තෙමි. මන්ත්‍රීවරුන්ගේ විවේක කාමර ඇඳුම් අල්මාරිද ඇතුළුව සමස්ත පාර්ලිමේන්තු ගොඩනැගිල්ලම මෙම දිනවලදී ආරක්ෂක පරීක්ෂාවට ලක් කරනු ලැබේ. 2025 නොවැම්බර් 7 සිකුරාදා ආරක්ෂක වැඩපිළිවෙළ පහත සඳහන් ආකාරයට සිදු කරනු ලබන බවද දන්වනු කැමැත්තෙමි. පාර්ලිමේන්තු ගොඩනැගිල්ලේ හඳුනාගත් අධ්‍යාරක්ෂිත විශේෂ වූ பிரதேச மெதின ஆரக்ஷக பரீட்சாවට ලක් කරනු ලැබේ. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட மந்தவில் பகுதியில் தோட்டக்காணியில் வெங்கடாந்தி பாம்பு ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. தோட்டக்காணியை அதன் உரிமையாளர் துப்புரவு செய்து கொண்டிருந்த போது பாம்பு ஒன்று எதனையோ விழுங்கிய நிலையில் அசைய முடியாது தடமாறி கிடந்துள்ளது. இதனை அவதானித்த உரிமையாளர் உடனடியாக முல்லைத்தீவு வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கியதை அடுத்து அவர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து பாம்பினை பாதுகாப்பாக மீட்டு வேறு பகுதிகளில் விடுவித்துள்ளனர். வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசிங்கவை சுட்டுக் கொலை செய்த சந்தேக நபர்கள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கொலையில் தொடர்புடைய சந்தேக நபர்கள் குறித்து தகவல் கிடைத்துள்ளது. விசாரணைக்காக 4 போலீஸ் குழுக்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். அனைத்து சந்தேக நபர்களும் அடுத்த 2 முதல் 3 நாட்களுக்குள் கைது செய்யப்படுவார்கள் என தெரிவித்துள்ளார். ආරම්භයේ ඉඳලම මේ රට විනියෝජ කතානායකතුමනි අපරාධකරුවන්ගේ දේශයක් බවට පත් වෙලා තිබුණා. මේක හැම වෙලාවෙම මත්ද්‍රව්‍ය සහ සංවිධානාත්මක අපරාධ ඍජුවම එකිනෙකට සම්බන්ධ වෙලා තිබුණා. அரசு பாதுகாப்பில் திட்டமிடப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபடுவோருக்கு இடமளிக்க வேண்டாம் என மொட்டு கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச பாராளுமன்றில் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை ஒழிப்பதற்கான தேசிய திட்டம் மற்றும் சட்ட கட்டமைப்பை வலுப்படுத்துதல் பற்றிய ஒத்திவைப்பு விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஒரு குழு செயற்பாட்டில் ஈடுபடுகிறது, ஏனைய குழுவினர் கைது செய்யப்படுகின்றனர். இந்த செயற்பாட்டில் மக்களுக்கே அநீதி இழைக்கப்படுகின்றது. எனக்கும் பிள்ளை இருக்கின்றது. போதைப்பொருள் முற்றாக ஒழிக்கப்பட்டு இளம் தலைமுறைகள் காப்பாற்றப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார்.
ඒක කරන්න එපා. එක කණ්ඩායමක් ක්‍රියාත්මක කරනවා තව කණ්ඩායමක් අත්අඩංගුවට ගන්නවා. එහෙම කරන්න එපා. ඒ කරන කාරණය තුල මේ රටේ ජනතාවට සාධාරණයක් වෙන්නේ නැහැ. මටත් ළමයි ඉන්නවා කරු නියෝජක කතානායකතුමනි. අපි විශ්වාස කරන මද්ද්‍රව්‍ය නතර වෙන්න ඕනේ. නවත්තන්න ඕනේ. අපි එදා ක්‍රීඩාව ප්‍රවර්ධනය කරේ සංස්කෘතියට කලාවට දරුවෝ ගෙනාවේ මතෙන් ඈත් කරන්න. හැබැයි ඒකටත් ඔබතුමාලා බැන්නා. බේබිලා රේස් පදිනවා කිව්වා ඒ කාලේ. ඒකටත් බයිනවා. හැබැයි ඒකට කමක් නැහැ. මේ වැඩපිළිවෙල කරන්න. හැබැයි කරන අතරේ සංවිධානාත්මක අපරාධ කරුවන්ට ආරක්ෂා කරන්න ලෑස්ති වෙන්න එපා. දැන් ඔබතුමාලගේ නීතිය ක්‍රියාත්මක කරන ආකාරය බලනකො පොලිසියේ දෙක පැත්තකේ පිල්ලියාන අත්අඩංගුවට අරන් ඉන්නවා. ඇහුවම කියන්නේ පාස්කෝර්ද සම්බන්ධයෙන්. நாடு முழுவதும் நிலவும் சீரற்ற வானிலையால் 3036 குடும்பங்களை சேர்ந்த மொத்தம் 12,142 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. கனமழை மற்றும் பலத்த காற்று காரணமாக 14 மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அனர்த்தங்கள் காரணமாக 4 உயிரிழப்புகளும் பதிவாகியுள்ளன. அண்மைய நாட்களில் தொடர்ந்து பெய்த மழையால் சுமார் 480 வீடுகள் சேதமடைந்துள்ளன. பாதகமான வானிலையால் ஏதேனும் அவசர உதவிகள் தேவைப்பட்டால் 117 என்ற துரித இலக்கத்தின் மூலமாக தொடர்பு கொள்ளுமாறு டிஎம்சி பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது. இலங்கையில் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று 24 கரட் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 15,000 ரூபாவால் குறைந்துள்ளதாக இலங்கை நகைக்கடை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. நேற்று 24 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,50,000 ரூபாயாக விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று 24 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,35,000 ரூபாயாக விற்பனையாகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,07,000 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகின்றது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கடற்பகுதிகள் எதிர்வரும் சனிக்கிழமை முதல் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பது சிறந்தது என யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். வங்காள விரிகுடாவில் வெள்ளிக்கிழமை அந்தமான் தீவுகளுக்கு அருகாக மீண்டும் ஒரு தாளமுக்கம் உருவாகும் வாய்ப்புள்ளது. இந்த தாளமுக்கம் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து இந்தியாவின் ஆந்திர மாநிலத்தில் உள்ள மசிலிப்பட்டினம் அருகே கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் காரணமாக எதிர்வரும் சனிக்கிழமை முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் மிதமானது முதல் கடினமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. அத்துடன் எதிர்வரும் சனிக்கிழமை முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கடற்பகுதிகள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பது சிறந்தது என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். குற்ற செயல்களுடன் தொடர்புடையதாக கைது செய்யப்பட்டுள்ள இஷாரா செவ்வந்தியை யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவிற்கு மீன்பிடி படகில் ஏற்றிச் சென்ற ஆனந்தன் என்ற பிரதான சந்தேக நபர் தொடர்பில் மேலும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலில் தொடர்புடைய பல சந்தேக நபர்களையும் கடல் வழியாக தப்பிச் செல்ல ஆனந்தன் என்பவரே ஏற்பாடு செய்துள்ளதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக கொழும்பு குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது. 29 வயதான ஏபி ஆனந்தன் என அடையாளம் காணப்பட்ட சந்தேக நபர் நேற்று முன்தினம் இரவு கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். கிளிநொச்சியில் உள்ள இந்த சந்தேக நபருக்கு சொந்தமான வீட்டிலிருந்து மைக்ரோ வகை துப்பாக்கியையும் கொழும்பு குற்றப்பிரிவு மீட்டுள்ளது. அண்டையான் காலகட்டத்திலே வடகிழக்கிலே இந்த போதைப் பொருள் என்றது ஒரு பூஜ்ஜியத்தில் கிட்டத்தட்ட பூஜ்ஜியத்துக்கு வந்திருந்தது. அதுவும் விசேஷமாக தமிழீழ விடுதலை புலிகள் இயக்க கட்டுப்பாட்டு பிரதேசங்களிலே இந்த போதைப்பொருள் பாவனை என்றது கிட்டத்தட்ட பூஜ்ஜியத்துக்கு இருந்தது. அந்தளவு தூரத்துக்கு அந்த நிர்வாகம் அங்கு தங்களுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தின் அடிப்படையிலே இயங்கின காரணத்தினாலே அவர்கள் அந்தளவு தூரத்துக்கு இந்த போதைப் பொருளை ஒழிக்கிறதுக்குரிய முன்னுரிமையை வழங்கி அதை சாதிச்சது தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட அரசாங்க கட்டுப்பாட்டு பிரதேசங்களிலும் கூட வடகிழக்கிலே அரசு கட்டுப்பாட்டு பிரதேசங்களை கூட போதைப் பொருள் அண்டைக்கு மிகவும் குறைந்த அளவுகளே பாவனை அந்த பிரச்சனை மிகவும் குறைஞ்ச அளவிலே இருந்த இரண்டால் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துடைய ஆதிக்கம் அரசு கட்டுப்பாட்டு பிரதேசத்திலே இருந்தபடியினால் அந்த போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபடுகிறவர்களுக்கு பயம் இருந்தது. அந்தளவு தூரத்துக்கு அந்த மக்கள் மீது ஒரு விருப்பமும் பாசமும் கொண்ட ஒரு நிர்வாகம் இருக்கின்ற பொழுது தான் உண்மையிலே இவ்வகையான மோசமான சமூகத்திலே ஒரு புற்றுநோயாக கருதக்கூடிய இந்த பிரச்சனை தீர்க்கப்படலாம். ஆனால் யதார்த்தம் என்ன? இன்றைக்கு வடகிழக்கிலே இந்த போதைப் பொருளை பரப்புறதிலேயே இராணுவத்துக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கின்றது. இந்த போர் முடிவடைந்ததுக்கு பிற்பாடு 2015 மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியின் தலைமையில் இவ்வகையான ஒரு போதைப் பொருளை ஒழிக்கிறதுக்குரிய ஒரு வேலைத்திட்டம் நடைபெற்ற பொழுது
வடகிழக்கிலே அந்த வேலை திட்டத்தை அமுல்படுத்துவதற்கு அண்டையான் நிர்வாகம் அண்டையான் அரசாங்கம் விரும்பின ஒரு சில நாட்களுக்குள்ளே இராணுவம் அவர்களுக்கு புத்திமதி சொன்னது. இங்கு கவுண்டர் இன்சர்ஜென்சி தங்களுடைய வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்கு இதை முற்றுமுழுதாக ஒழிக்கிறதை தாங்கள் விரும்பவில்லை என்ற கருத்து சொல்லப்பட்டிருந்தது. யாழ்ப்பாணத்தில் 20 கிராம் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் வாளுடன் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஒருவர் ஜூஸுடனும் மற்றவர் ஐஸ் மற்றும் வாளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். 23 மற்றும் 25 வயதுடைய இருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாண போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் நீண்ட காலமாக தங்க ஆபரணங்களை திருடிய 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அம்பாறை மாவட்ட பிரதேச ஊழல் தடுப்பு பிரிவு மற்றும் அம்பாறை பிரதேச குற்றப்புலனாய்வு பிரிவு இணைந்து குறித்த 4 சந்தேக நபர்களையும் 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க ஆபரணங்களையும் மீட்டுள்ளனர். குறித்த சந்தேக நபர்கள் கினியாகல, சம்மாந்துறை, மத்திய முகாம் மற்றும் அம்பாறை ஆகிய 4 போலீஸ் பிரிவிலும் இந்த திருட்டுக்களை மேற்கொண்டுள்ளதுடன் சந்தேக நபர்களிடமிருந்து 6 கிராம் ஹெரோயினும் போலீசார் மீட்டுள்ளனர். கடந்த சில நாட்களில் நாடு முழுவதும் இன்ஃபுளுவன்சா A மற்றும் B தொற்றுகள் வேகமாக அதிகரித்து வருவதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். குறித்த தொற்றால் குழந்தைகள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக குழந்தை மருத்துவ நிபுணர் வைத்தியர் மகேஷக விஜயவர்தன தெரிவித்துள்ளார். மழைக்காலத்திலும் ஆண்டின் இறுதியிலும் இந்த தொற்று நோய் நிலைமை மிகவும் அதிகமாக காணப்படும் எனவும் கூறியுள்ளார். பகல் நேர குழந்தை பராமரிப்பு மையங்கள், பாலர் பாடசாலைகள் மற்றும் அரசு தனியார் பாடசாலைகளில் உள்ள குழந்தைகள் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய அபாயத்தை எதிர்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.